இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். மாகாண தேர்தலுக்கான அழுத்தத்தை ஐநா ஆணையரிடம் கூற வேண்டும். வடக்கு கிழக்கு அரசியல் சிவில் தரப்புக்கு கலாநிதி தயான் ஜெயதலுக்கு ஆலோசனை. இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டார்க்கிடம் வடக்கு கிழக்கு அரசியல் சிவில் தரப்பினர் கூட்டிணைந்து மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்த வேண்டும் என ராஜதந்திரியும் அரசியல் ஆய்வாளருமான கலாநிதி தயான் ஜெயதிலக வலியுறுத்தியுள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பரவல் குறித்து வீணச்சம் தேவையில்லை, சுகாதார அமைச்சர் அறிவிப்பு. கொரோனா பரவல் குறித்து வீணச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் வைத்திய நிபுணர் அதுல் அலி என பத்ரன தெரிவித்துள்ளார் என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் 16ஆம் திகதி ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி. 23ஆம் திகதி இலங்கை வருகிறார் ஐநா மனித உரிமை ஆணையர். வடக்கு நிலைமைகளிலே நேரில் ஆராய்வார் என்கிறதான ஒரு செய்தி. காணிகள் பற்றிய வர்த்தமானி எப்போது ரத்து செய்யப்படும், திகதி அறிவிக்குமாறு நீதியமைச்சரிடம் கஜேந்திரகுமார் எம்பி கோரிக்கை. நேரில் சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் தாருங்கள், ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் காணாமல் போனோரின் உறவுகள் கோரிக்கை. புதிய எரிபொருள் களஞ்சியம் காங்கேசன்துறையில் திறப்பு, எரிசக்தி அமைச்சர் திறந்து வைத்தார். காங்கேசன்துறையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய எரிபொருள் களஞ்சிய சாலையின் அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று இடம்பெற்றது என்கிறதான படத்துடன் கூடிய அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆட்சியின் 6 மாதங்களில் பிடியை இழந்துள்ளது அரசு, நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டு. செம்மணி புதைகுழி தொடர்பில் விசேட கரிசனை கொண்டுள்ளோம், நீதி அமைச்சர் தெரிவிப்பு என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சிந்துஜா வேணுஜா மரணத்துக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட 3 மன்னார் போலீசாரால் கைது. மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற மகப்பேற்று சிகிச்சைகளின் போது மரணமடைந்த சிந்துஜா, பட்டி தோட்டத்தை சேர்ந்த வேணுஜா மற்றும் அவரின் சிசுவின் மரணத்துக்கு நீதி கோரி இடம்பெற்ற போராட்டத்தில் பொதுமக்கள் சார்பாக முன்னின்று போராடியவர்கள் 3 நேற்று மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கிறதான செய்தி. தனியார் காணியில் துப்பாக்கிகள் மீட்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. செம்பியன் பெற்ற பகுதியில் மீனவரின் வாடிக்கை தீ வைப்பு. அர்ஜுனா எம்பியின் கருத்து எச்சரிக்கிறார் சரத் வீரசேகர. விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்திக்குரியன என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கிறது. மதுபான சாலை அனுமதிக்கு பணம், வவனியாவில் ஒருவர் கைதாகினர் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தையிட்டி விகாரைக்கு ஆயிரக்கணக்கில் சிங்கள மக்களை அழைத்து வர திட்டம், முன்னாள் எம்பி கஜேந்திரன் தெரிவிப்பு. மர இறைச்சி, துப்பாக்கி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுடன் 3 கைது. முற்றாக முடங்கும் அபாயத்தில் புற்றுநோய் மருத்துவமனை, மருத்துவர் கிருஷாந்தியின் பாதுகாப்பு பணி சுதந்திரத்தை உறுதி செய்யவும். தெல்லிப்பளை புற்றுநோய் மருத்துவமனையும் அதன் சேவைகளும் முற்றாக முடங்கும் அபாயத்தில் உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ள அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம், புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிருஷாந்தியின் பாதுகாப்பும் பணி சுதந்திரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையின் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கு மாகாணத்தின் முக்கிய புற்றுநோய் சிகிச்சை மையமாக விளங்கும் தெல்லிப்பளை புற்றுநோய் மருத்துவமனைக்கு எதிரான திட்டமிட்ட முயற்சிகள் தற்போது அதன் இயங்குதிறனை முற்றாக பாதித்த நிலையை நோக்கி நகர்த்துள்ளன. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன் பொதுமக்கள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் சில அனுசரணையாளர்களின் கடுமையான உழைப்பின் ஊடாக நிறுவப்பட்ட இந்த மருத்துவமனை இன்று வரை ஆயிரக்கணக்கான புற்றுநோயாளிகளுக்கு உயிருக்கு போராடும் வாழ்வாதார சிகிச்சையை வழங்கி வருகின்றது. ஆனால் அப்போதும் இப்போதும் தொடர்ந்து சிலர் மேற்கொள்ளும் மறைமுகமான நடவடிக்கைகள், வஞ்சக போக்குகள் மற்றும் திட்டமிட்ட இடையூறுகள் இதன் நிரந்தர மேம்பாட்டுக்கும் சேவைக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. தற்போது பல ஆண்டுகளாக புற்றுநோயாளர்களுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரும் புற்றுநோய் மருத்துவ நிபுணர் கிருஷாந்திக்கு எதிராக நடக்கும் அவதூறு பரப்பல், வசைப்பாடல்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் எமது சங்கம் கடுமையாக கண்டிக்கின்றது என்கிறதான செய்தி தொடர்கிறது. அதிக மாத்திரைகளை உட்கொண்ட முதியவர் ஒருவர் யாழில் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி. யாழில் கோர விபத்து, 2 படுகாயம். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு அண்மையில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விபத்தில் 2 படுகாயம் அடைந்தனர். துவிச்சக்கர வண்டியில் வந்த
இருவர் மீது வாகனம் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளை சட்ட ரீதியாக அழைத்து வருவதற்கு ஏற்பாடு மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகர் தகவல். இந்தியாவில் நீண்ட காலமாக தங்கியுள்ள இலங்கை அகதிகளை சட்ட ரீதியாக அழைத்து வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். 1200 ரயில் கடவைகள் பாதுகாப்பற்ற நிலையில் என்கிறதான ஒரு செய்தி. உரிய முறையில் பதவி விலகாத முப்படையினர் 3000 பேர் கைது. விசேட பரிசோதனைக்குட்படுத்தப்படும் ரயில் நிலைய சமிக்ஞை கட்டமைப்புகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. கோவில் விகாரைகளுக்கு விரையும் அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் உயர் அரசு அதிகாரிகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் சமீபத்திய நாட்களில் விகாரைகள் மற்றும் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து ஆசி பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மின்சார ஊழியர் வெட்டி கொலை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு சலுகை என்கிறதான ஒரு செய்தியும், கைதிக்கு பொது மன்னிப்பு உள்ளக விசாரணை ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இந்திய முதலீட்டாளர்கள் கொழும்பு பங்கு சந்தையில் முதலிட ஊக்குவிப்பு, தூதுவர் சந்தோஷியா தகவல். ரயில் பணியாளர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை, பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன. ரணிலின் தனி தொழிலாளர் சட்டமூலத்தை மீண்டும் கொண்டுவர அரசாங்கம் முயற்சி என்கிறதான ஒரு செய்தியும், வெளிநாட்டு பணம் அனுப்புதல் அதிகரிப்பு, வெளிநாட்டு பணம் அனுப்புதல் வீதம் இந்த ஆண்டு 18.2% அதிகரித்துள்ளது என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மழை அதிகரிக்கும் அபாயம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஜனாதிபதி சிறைச்சாலை திணைக்களம் முரண்பட்ட அறிக்கைகள் உண்மை எது என்கிறதான வினாக்களுடன் கூடிய ஒரு செய்தி. துப்பாக்கியுடன் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது மின்சார கட்டண அதிகரிப்பு பரிந்துரைகள் இந்த வாரத்தில். இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் நாட்டுக்கு தெரியாது, அஜித் பி பிரேரா தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. வாகனங்களை ஒழுங்குபடுத்த முன் கலந்துரையாடலை நடத்த வேண்டும் என்கிறதான ஒரு செய்தி. நாட்டில் டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை 23,000 கடந்தது. போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்திய பெண் கைது. காலாவதியான கிரீம் வகைகளை விற்ற 2 கடைகள் சுற்றி வளைப்பு என்கிறதான ஒரு செய்தி. தலைக்கவசம் அணியாது பயணித்த 55 பேர் கைது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் தலைக்கவசம் அணியாது மோட்டார் சைக்கிளில் பயணித்த 55 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தி. 180 லிட்டர் கசிப்புடன் சம்பூரில் 2 கைது. சம்மாந்துறையில் சுற்றி வளைப்பு மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. காரைதீவில் களை கட்டிய பச்சை கட்டல் சடங்கு என்கிறதான ஒரு செய்தி. தமிழரசு கட்சியினர் நேற்று சத்திய பிரமாணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மட்டக்களப்பு விபத்தில் 21 வயது இளைஞன் பலி. தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது ஸ்டேல் கொடூர தாக்குதல், காசாவில் 75 பேர் உயிரிழப்பு. மணிப்பூரில் மீண்டும் பதற்றம், இணையதள சேவை துண்டிப்பு என்கிறதான ஒரு செய்தி. கானாவில் குரங்கம்மை 45 பேருக்கு பாதிப்பு உறுதி என்கிறதான ஒரு செய்தி. ஆஸ்திரேலிய கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். வெளியேறியவர்கள் திரும்பி வரலாம், ஆப்கான் மக்களுக்கு தலிபான் அழைப்பு என்கிறதான ஒரு செய்தி. ட்ரம்ப் குறித்து சர்ச்சைக்குரிய பதிவை நீக்கிய எலான் மஸ்க் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஹோகோ காப் சாம்பியன் என்கிறதான ஒரு செய்தி. 21 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அசத்தல் வெற்றி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இங்கிலாந்து முதல் டெஸ்ட் 20ஆம் திகதி என்கிறதான ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது வடக்கு மாகாணத்தில் ஜூன் 16 வரை மழை என்கிறதான ஒரு செய்தி. இறுதிப்பக்க செய்திகளாக ஜேர்மன் செல்கிறார் ஜனாதிபதி. அரச கால்நடை வைத்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட முடிவு, விவசாய அமைச்சு செயலருக்கு எதிராக. அரசாங்க கால்நடை வைத்தியர்கள் சங்கம் இன்று காலை 6 மணி முதல் 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளது என்கிறதான செய்தி. காங்கேசன் ரயில் நிலையத்திலிருந்து பொது போக்குவரத்து சேவை ஆரம்பம் என்கிறதான படத்துடன் கூடிய செய்தி. குகைக்குள் பெண்ணின் சடலம், சந்தேக நபர் உயிரை மாய்த்தார். அபிவிருத்தியே மக்களின் முதன்மை தேவை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு பட்டியலில் இல்லாதோர் விடுவிப்பு, விசாரணையில் அம்பலம். சீமெந்து விலை உயர்வு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்று ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக சர்வதேச விசாரணைக்கு வலுச்சேர்க்க வருகிறார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வடக்குக்கும் விஜயம். உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆணையாளர்
வோல்கர் டேர்க் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இந்த விஜயமானது எதிர்வரும் 23ஆம் திகதி இடம்பெற உள்ளது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் எதிர்வரும் 26ஆம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேர்க், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உட்பட்ட அரச தரப்புகளை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாட உள்ளதுடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் என பல தரப்பையும் சந்தித்து பொறுப்புக்கூறல் முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளுக்கு சென்று நேரடியாக நிலைமைகளை ஆராய உள்ளதுடன் உள்நாட்டு போரின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்டவரின் உறவுகளை சந்திக்கவும் விஜயத்தின் இறுதியில் கொழும்பில் ஊடகவியலாளர்களை சந்திக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜெனீவா மனித உரிமைகள் மீளாய்வு கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் முன்வைக்கப்பட உள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேர்க் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்றமை குறித்து அரசாங்கம் கூடுதல் அவதானம் செலுத்தியிருக்கிறது. குறிப்பாக இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற பாரதூரமான மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் இலங்கைக்கு எதிராக வெளியக சர்வதேச விசாரணை ஒன்றுக்கான தீர்மானம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவா மீளாய்வு கூட்டத்தொடரில் முன்வைக்கப்பட உள்ளது. பிரித்தானியா தலைமையில் குறித்த தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கு ஆதரவாக ஐக்கிய நாடுகள் சபையில் சிறப்பு அந்தஸ்து கொண்ட சர்வதேச அமைப்புகள் மற்றும் நாடுகள் ஆதரவளித்தும் வருகின்றன. இதன் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இலங்கை குறித்து வலுவானதொரு தீர்மானம் பிரித்தானியா தலைமையில் முன்வைக்கப்பட உள்ளது. இந்த நெருக்கடியை தவிர்க்கும் வகையில் நட்பு நாடுகள் பலவற்றுடன் அரசாங்கம் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளது. இருப்பினும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்தல், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான பொறுப்பு கூறல், போர்க்குற்றச்சாட்டுகளை விசாரித்து உண்மையை கண்டறிதல் மற்றும் மீள நிகழாமையை உறுதி செய்தல் என்பன சர்வதேசத்தின் அழுத்தங்களாகியுள்ளன. இதனை பின்னணியாக கொண்டே தான் வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளக பொறிமுறை ஒன்றின் கீழ் இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்படும் என்று 58வது அமர்வில் கலந்து கொண்டு குறிப்பிட்டிருந்தார் என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது. கோவிட் திரிபு குறித்து அச்சப்பட தேவையில்லை, சுகாதார அமைச்சு அறிவிப்பு. COVID-19 புதிய தீர்வின் தாக்கம் குறித்து வீணாக அச்சமடைய தேவையில்லை என சுகாதார அமைச்சு அறிவுறுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் மருத்துவ நிபுணர் அதுல லியனபத்ரன மேலும் தெரிவித்துள்ளதாவது, தற்போது பரவி வரும் COVID-19 திரிபுகளுக்கு கடுமையான நோய் நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய இயலுமைகள் கிடையாது. 2023ஆம் ஆண்டு மே மாதத்தின் பின்னர் கோவிட் தொற்றை சாதாரணமாக ஒரு சுவாச நோயாக உலக சுகாதார நிறுவனம் வகைப்படுத்தியுள்ளது. சாதாரண சுவாச நோய்க்கான அறிகுறிகள் தவிர மற்றும்படி வேறு எந்த அறிகுறிகளையும் கொண்டிராமையினால் சுவாச நோய்களில் ஒன்றாக கோவிட் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே சுவாச நோய்களை கொண்டிருக்கும் ஒருவர் சுவாசிப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டால் மருத்துவ சிகிச்சைகளை பெறுவது பொருத்தமானதாக இருக்கும். இது குறித்து வீண் அச்சம் தேவையில்லை என்றார். அண்மையில் கொரோனாவின் புதிய திரிபு இலங்கையில் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து முகக்கவசங்களுக்கும் பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக தனியார் காணியிலிருந்து துப்பாக்கிகள் மீட்பு, வவுனியாவில் பரபரப்பு. இந்தியாவுடன் செய்த ரகசிய ஒப்பந்தம் என்ன? அனுர அரசின் குடுமையை பிடிக்கிறது எதிர்கட்சி. ஜனாதிபதி அனுர ஜெர்மனி விஜயம் என்ற செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்திகளாகவும். புதிய எரிபொருள் களஞ்சிய சாலை காங்கேசந்துறையில் அங்குரார்ப்பணம். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையில் மிக விரைவில் எரிபொருள் களஞ்சிய சாலையில் எரிபொருட்களை சேகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை புதிய எரிபொருள் களஞ்சிய சாலை அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றது என்ற செய்தியும். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் இம்மாதம் 16ஆம் திகதி ஆரம்பம். தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் நேற்று சத்திய பிரமாணம். இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்றது. இல்லாத வீட்டுக்கு நட்ட ஈடு பெற்ற சமல் எந்நேரமும் கைதாகலாம். இல்லாத கிணற்றுக்கு பணம் பெற்ற நடிகர் வடிவேலுவின் கிணற்றை காணும் நகைச்சுவை பாணியில் இல்லாத வீட்டுக்கு அறகலைய போராட்டத்தால் சேதப்பட்டதாக கூறி 15.2 மில்லியன் ரூபாய் நட்டஈடாக பெற்ற மோசடி செய்த குற்றச்சாட்டில் சமல் ராயபக்ச விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது, மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் சபாநாயகராக இருந்த சமல் ராயபக்ச 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற அறகலைய போராட்டத்தின் போது திஸ்ஸமகாராம மாகம பகுதியில் உள்ள தனது வீடு சேதமடைந்ததாக முறைப்பாடு செய்து அரசாங்கத்திடம் இருந்து 15.2 மில்லியன் ரூபாவை நட்டஈடாக பெற்றிருந்தார். எனினும் சமல் ராயபக்ச குறிப்பிட்ட இடம் அவருக்கு சொந்தமானது இல்லை என்பதும் அங்கு வசிப்பிடம் எதுவும் இல்லை என்பதும் வெறுமனே ஒரு நெல் சேமிப்பு களஞ்சியம் மட்டுமே இருப்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சொத்து தனது கட்டுப்பாட்டில் உள்ளதாக சமல் ராயபக்ச சத்தியப்பிரமாணம் செய்து அளித்திருந்த போதிலும் மேற்கொண்ட விசாரணைகளில் அந்த நிலம் வேறு ஒருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. 2023
ஜூலை மாதம் வெளியான மதிப்பீட்டு அறிக்கையில் அந்த இடத்தில் 14.8 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு இருந்ததாகவும் நெல் களஞ்சியத்திற்கு 222,600 ரூபாய் சேதம் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் பொது நிர்வாக அமைச்சு தங்கள் அதிகார வரம்பில் இந்த இழப்பீடு வழங்கப்பட முடியாது என தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அறிவித்திருந்தது. இருப்பினும் முழு தொகையையும் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த மோசடி குற்றச்சாட்டின் பேரில் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தால் சமல் ராயபக்ச விசாரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே இந்த நிதியை செலுத்துவது தொடர்பான சட்டம் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு மாறாக செயற்பட்ட அரசு அதிகாரிகள் மீதும் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்தி மேலும் தெரிவித்திருக்கிறது என்று தொடர்ந்து செல்கிறது. வவுனியா பூம்புகாரில் இளைஞன் சடலமாக மீட்பு, முறைகேடாக கைதிகள் விடுதலை, ஆணையாளரிடம் வாக்குமூலம் என்ற செய்தியும், காங்கேசந்துறை கொழும்பு புகையிரத பொதிகள் சேவை 35 ஆண்டுகளுக்கு பின் மீள ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் விளையாட்டு செய்திகளுக்குள் ஓய்வை அறிவித்தார் பியூஷ் சாவ்லா. இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் பியூஷ் சாவ்லா அனைத்து கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி. வணங்காமன் மறுவாழ்வு கழகம் நடாத்தும் பாரம்பரிய கிளித்தட்டு சுற்று போட்டி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. சர்வதேச செஸ் போட்டியில் 7வது தடவை கார்சன் சாம்பியன். நோர்வே சர்வதேச கிளாசிக் செஸ் போட்டியில் அந்நாட்டில் உள்ள ஸ்டெவென்சர் நகரில் இடம்பெற்றது. இப்போட்டியில் மொத்தமாக 7 வீரர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு வீரரும் மற்றவர்களுடன் தலா 2 முறை விளையாட வேண்டும். இதில் அதிக புள்ளிகளை பெற்ற முதல் இடம் பிடிக்கும் வீரர் வெற்றி பெறுவார். இந்த நிலையில் இறுதிச் சுற்று போட்டியில் கார்ல்சன் சிறப்பாக விளையாடி 7வது முறையாக பட்டம் வென்றிருக்கிறார். இறுதிச் சுற்று போட்டியில் கார்ல்சனை விட அதிக புள்ளிகளை பெற வேண்டும் என்ற நோக்கில் அமெரிக்க வீரர் பாபியானோ ஹெருனாவை எதிர்த்து விளையாடிய குகேஸ் 3வது இடத்தை பெற்றார். 10 சுற்று போட்டிகளில் முடிவில் 16 புள்ளிகளுடன் ஹார்சன் முதலிடத்தை பிடித்துள்ளதுடன் பாபியோ ஹெருனா 15.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தையும், குகேஸ் 14.5 புள்ளிகளுடன் 3வது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும், கைது செய்யப்படுவாரா விராட் கோஹ்லி, பதிவு செய்யப்பட்டது முறைப்பாடு என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் டெங்கு சிக்கன் குனியா தடுக்க விசேட நடவடிக்கை. பாடசாலைகளில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்களை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்வி அமைச்சு சிறப்பு வழிகாட்டல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும், ஜனாதிபதி அனுர ஜேர்மன் பயணம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெண்மைக்கு ஆசைப்பட்டு சருமத்தை அழிக்காதீர்கள். சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம் உள்ளிட்ட மேலும் பல கிரீம்களின் காலாவதி திகதி மாற்றியமைக்கப்பட்டு சமூக ஊடகங்களின் வாயிலாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான காலாவதியான கிரீம் வகைகளை விற்பனை செய்து வந்த கொழும்பு ராஜகிரிய பகுதியில் அமைந்துள்ள 2 கடைகளை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விற்பனை நிலையங்கள் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் கிரீம் வகைகளின் காலாவதி திகதியை மாற்றி அதனை சமூக ஊடகங்களூடாக விற்பனை செய்ய வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த 2 கடைகளிலும் இருந்து அனைத்து கிரீம் வகைகளையும் பாவனையாளர்கள் அலுவலர்கள் அதிகார சபை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாகவும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அண்மை காலமாக முகத்தை வெண்மையாக்கும் கிரீம் உட்பட பல வகை கிரீம் வகைகள் சமூக வலைத்தளத்தினூடாக விற்பனை செய்யப்பட்டு வருவது அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்திய கல்வர் 5 கைது என்ற செய்தி ஒன்றும், சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் அளியுங்கள், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், இலங்கை இந்திய உறவு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, சந்தோஷ் ஜா சுட்டிக்காட்டுகின்ற செய்தியும் காணப்படுகிறது. தனியார் காணியிலிருந்து துப்பாக்கிகள் மீட்பு. வவுனியா ரம்பைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் காணியிலிருந்து பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட 2 துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி. முல்லை வட்டுவாகல் பாலம் நிர்மாண பணிகள் விரைவில், அமைச்சர் பிமல் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. இந்தியாவுடன் செய்த ரகசிய ஒப்பந்தம் என்ன? அனுர அரசின் குடுமையை பிடிக்கிறது எதிர்கட்சி. இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையிலான அரசு இன்னும் பாராளுமன்றத்துக்கோ நாட்டு மக்களுக்கோ தெரியப்படுத்தவில்லை. அவ்வாறெனில் அரசு செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா, தெரிந்தோ தெரியாமலோ எமது தாய்நாடு காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதா என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ற செய்தியும், இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளை சட்ட ரீதியாக அழைத்து வர ஏற்பாடு கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன். செம்மணி புதைகுழி விவகாரம் வெளிப்படைத்தன்மை வேண்டும், மன்னிப்பு சபை வலியுறுத்தும். இந்தியாவில் சடுதியாக அதிகரிக்கும் கொரோனா என்ற ஒரு செய்தி. 5 லட்சம் பெறுமதியான பஞ்சவர்ண கிளி திருட்டு. தெகிவலை தேசிய மிருக காட்சி சாலையில் நீலம் மஞ்சள் நிறம் கொண்ட பஞ்சவர்ண கிளி ஒன்று கடந்த 4ஆம் தேதி இரவு திருடப்பட்டதாக கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக கொடியவர்களிடம் அகப்பட்டிருந்த நம் நாடு என்ற தலைப்பிலே வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமும், பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை பலவீனப்படுத்தும் அரசாங்கம் முஸ்தீபு, பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு.
தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை முடங்கும் அபாயம், அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. தீவக மக்களின் போக்குவரத்து குறித்து விசேட கலந்துரையாடல் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இலங்கை வரும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் உள்ளக பொறிமுறைக்கு ஆதரவு தேட கடும் முயற்சி. வேலை திட்டங்களை தெளிவுபடுத்த அரசு திட்டம், பல தரப்புகளையும் சந்திக்க உள்ளார் ஆணையாளர். பொறுப்பு கூறல் விவகாரத்தில் உள்ளக பொறிமுறையை வலுப்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்கள் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது, ஜெர்மனிக்கு நாளை பறக்கின்றார் அனுர, ஐரோப்பிய சந்தையை பிடிப்பாரா என்கிறதான ஒரு கேள்விக்குறியுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி தேவையில்லை, 17 சபைகளிலும் நாமே ஆட்சி அமைப்போம், இலங்கை தமிழரசு கட்சி தெரிவிப்பு. சட்டத்தரணி மீது அவதூறு, பேஸ்புக்கில் பதிவிட்டவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இந்திய முதலீட்டை ஊக்குவிக்க திட்டம், சந்தோஷியா தெரிவிப்பு. தெல்லிப்பளை மருத்துவமனையில் அர்ப்பணிப்புடன் கடும் முயற்சி செய்து உயிரை காப்பாற்றிய மருத்துவ குழு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் வாய்ப்புள்ள சபைகளில் ஆட்சி அமைக்கும் முயற்சி, யாழ் மாநகர சபையிலும் போட்டி, அமைச்சர் சந்திரசேகர் சூசகம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தெல்லிப்பளையில் புற்றுநோய் மருத்துவமனையின் இயங்குதிறன் பாதிக்கும் நிலை, சிலர் திட்டமிட்ட கைங்கரியமே காரணம், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டுகிறதான ஏற்கனவே விரிவாக பார்த்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஹெரோயின் கஞ்சாவுடன் யாழ் நகரில் 2 கைது. மாகாண சபை தேர்தலை டேர்கிடம் வலியுறுத்துகள், கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவிப்பு என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையிலே முதற்பட்ட செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். செம்மணி புதைகுழியில் அரசு விசேட அவதானம், நீதியமைச்சர் தெரிவிப்பு. செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைகுழி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். சமல் விரைவில் கைது, இல்லாத வீடொன்றுக்கு இழப்பீடு பெற்றதால் வந்த வினை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. காலாவதியான மருந்து விற்பனை, வர்த்தகருக்கு சிறை என்கிறதான ஒரு செய்தி. மகிந்தானந்த மீது மற்றொரு வழக்கு, ஊழல் அரசியல்வாதிகள் கடவுள்களிடம் மன்றாட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 323 கொள்கலன்களில் புலிகளின் ஆயுதங்கள் இல்லை, சுங்க திணைக்களம் நிராகரிப்பு. சுங்கத்திலிருந்து பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் புலிகளின் அமைப்பின் ஆயுதங்கள் இருந்தன என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் இலங்கை சுங்க திணைக்களம் முற்றாக நிராகரித்துள்ளது என்கிறதான செய்தி. கால்நடை மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. துப்பாக்கியுடன் ஒருவர் கைது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. எம்பிக்களின் பென்ஷன் அவுட் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, பதவி விலகாத முப்படையினர் 3000 பேர் கைது. பொது மன்னிப்பில் முறைகேடா, உள்ளக விசாரணைகள் ஆரம்பம், நீதியமைச்சர் அறிவிப்பு. ஜனாதிபதி பொது மன்னிப்பு அளித்துள்ளவர்களின் பட்டியலில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளனவா என்பது தொடர்பில் உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீரில் மூழ்கி 4 பலி, புலனறுவை அரலங்கம் விலங் பகுதியில் ஏரியில் மூழ்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 60,000 தொன் சீனி பதுக்கல் என்கிறதான ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை குறைப்பதற்கு சதி, முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவுக்கு குற்றச்சாட்டு. நாட்டின் சுயாதீன திணைக்களங்களில் ஒன்றான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை முழுமையாக பலவீனப்படுத்தி ஆணைக்குழுவின் அதிகாரங்களை நிதியமைச்சு மற்றும் பலசக்தி அமைச்சுக்கு மாற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவுக்கு கூறியுள்ளார். இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 50 கிலோ கஞ்சா ராமேஸ்வரத்தில் மீட்பு என்கிறதான ஒரு செய்தி. வட்டாப்பளை பொங்கல் போக்குவரத்து ஒழுங்குகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கை இணைக்கும் வீதியை சீரமைத்து தாருங்கள், மக்கள் கோரிக்கை. வாழ்வெட்டு தாக்குதலில் யாழ் நகரில் 2 காயம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, இன முரண்பாட்டை தூண்டும் அர்ஜுனாவின் கருத்துக்கள், சரத் வீரசேகர தெரிவிப்பு. வடக்கு மக்களின் நம்பிக்கையை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும், மஸ்தான் எம்பி சுட்டிக்காட்டு. வடக்கு மக்கள் பெரும்பான்மை கட்சிகளுக்கு வாக்களிப்பது மிகவும் அரிதானதாகும், ஆனால் தங்கள் பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்படும் என்ற நம்பிக்கையிலேயே தான் தற்பொழுது மக்கள் அரசாங்கத்துக்கு வாக்களித்துள்ளனர். அரசாங்கம் அந்த மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும் என்றதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ரயில் பயணத்தில் விசேட வசதிகள் என்கிறதான ஒரு செய்தி. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, சட்டவிரோத திண்ம கழிவகற்றல் கண்டன போராட்டம் என்று அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரியில் முழுமையான நம்பிக்கை உள்ளது. புலிகளின் ஆதரவு தொடர்பான கேள்விக்கு கனடிய பிரதமர் ஹர்னி நச் பதில்.
பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரியின் நேர்மையில் நமக்கு துளியளவும் சந்தேகமில்லை என கனடிய பிரதமர் ஹார்னி பாராட்டியுள்ளார் என்கிறதான செய்தியும் சபைகளை கைப்பற்றுவதற்கு கைகோர்க்கும் எதிர்கட்சிகள் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யாவை அழைத்தார் ஜெலஸ்கி என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி புதைகுழி விசாரணையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும், மன்னிப்பு சபை வலியுறுத்தும். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இடம்பெற்ற மனித படுகொலை தொடர்பான விசாரணையின் வெளிப்படைத்தன்மையை இலங்கை முன்வைக்க வேண்டும் என மன்னிப்பு சபை வலியுறுத்தி இருக்கிறது என்ற செய்தி தினக்குரலுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மக்கள் ஆணை தமிழரசுக்கே குறுக்கு எவரும் வரக்கூடாது, 17 சபைகளையும் கைப்பற்றி தீர்வோம் சுமந்திரன் என்ற செய்தியும், ஐநா உயர்ஸ்தானிகரை சந்திக்க எமக்கு சந்தர்ப்பம் அளியுங்கள், காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வோல்டர் டேக்கர் இம்மாதம் நாட்டுக்கு வருகை தருவதற்கு உத்தேசித்திருக்கும் நிலையில் அவ்வாறு வருகை தரும் பட்சத்தில் முள்ளிவாய்க்காலுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறும் தாம் நேரில் சந்தித்து கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்குமாறும் கோரி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் உயர்ஸ்தானிகரிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி அனுரகுமார பொது மன்னிப்பை தவறாக பயன்படுத்தியது அம்பலம் என்ற ஒரு செய்தி. செம்மணி புதைகுழி தொடர்பில் விசேட கரிசனை கொண்டுள்ளோம், நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவிப்பு. பொது மன்னிப்பு விவகாரம் விசாரணைகள் ஆரம்பம், நீதி அமைச்சர் அறிவிப்பு. ஐநா மனித உரிமைகள் பேரவை 59வது கூட்டத்தொடர் 16ஆம் திகதி ஆரம்பம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 59வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 16ஆம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பமாகி ஜூலை மாதம் 9ஆம் திகதி வரை நடைபெற உள்ளது என்று செய்தியும். மீனவர்களிடையே முருகல், வடமராட்சி கிழக்கில் வாடிக்கு தீ வைப்பு. தேர்தலில் தூற்றியவர்களுக்கு இப்போது தேசிய மக்கள் சக்தி மீது காதல், எந்த அணியுடனும் சேரும். பொது மன்னிப்பு விவகாரம், சிறைச்சாலை உதவி ஆணையாளர் கைது என்ற செய்திகளும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தினக்குரலுடைய உட்பக்க செய்திகளுக்குள் சங்கானை அரசால் சித்தி ஞான பைரவர் வருடாந்த வைகாசி விசாக பொங்கல். சங்கானை அரசால் சித்தி ஞான வைரவர் திருக்கோவில் வருடாந்த வைகாசி விசாக பொங்கல் நிகழ்வு இன்று திங்கட்கிழமை இடம்பெற உள்ளது என்ற ஒரு செய்தி. தெளிப்படை வைத்தியசாலை சேவைகள் முடங்கும் அபாயம், அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய குரல் பதிப்பாக தலைமைகளின் பதவி போட்டியால் வடக்கில் பறிபோகுமா சபைகள் என்ற கேள்வியோடு அந்த பகுதியும், காணி பற்றிய வர்த்தமானி எப்போது ரத்தாகும், திகதியை அறிவிக்க கஜேந்திரகுமார் கோரிக்கை. வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் எப்போது ரத்து செய்யப்படும் என்று குறித்த திகதியொன்றை அறிவிக்குமாறும் குறுந்தகவல் ஊடாக நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் தான் கோரியிருப்பதாகவும், இது பற்றி இன்று திங்கட்கிழமை பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் பேச உள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். அதேபோல வற்றாப்பிள்ளை கோயில் திருவிழாவை முன்னிட்டு போக்குவரத்து திட்டம். வற்றாப்பிள்ளை கோயில் திருவிழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து பக்தர்களின் பாதுகாப்பையும் சீரான போக்குவரத்தையும் உறுதி செய்வதற்கும் திருவிழா காலம் முழுவதும் சிறப்பு போக்குவரத்து மேலாண்மை திட்டம் நடைமுறையில் இருக்கும் என முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவும் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. வடக்கில் அமைதியுடன் நிரம்பிய எதிர்காலத்தை கட்டியெழுப்ப இந்தியா எப்போதும் துணையாக இருக்கும். வடக்கில் அமைதியுடன் நிரம்பிய எதிர்காலத்தை கட்டியெழுப்ப இந்தியா எப்போதும் நண்பனாகவும் துணையாகவும் இருக்கும் என இந்திய துணை தூதுவ உயர்ஸ்தானிகர் சாய் முரளி தெரிவித்தார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் அடுத்த பெரும் தொற்றுக்கு தயாராகுங்கள், பீதியை கிளப்பும் வௌவால் வைரஸ், விஞ்ஞானிகள் கடும் எச்சரிக்கை. கொரோனா வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த மற்றும் ஒரு ஆபத்தான வைரஸ் மனித குலத்தை நெருங்கி வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வௌவால்களில் காணப்படும் HKG5 என்ற துணை வகை வைரஸ் ஒரு சிறிய மரபணு மாற்றத்துடன் மனித செல்களுக்குள் நுழைந்து அடுத்த உலகளாவிய தொற்று நோயை உருவாக்கும் ஆற்றலை கொண்டிருப்பதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது என்ற செய்தி. வேலூர் தீர்த்தகிரி கோவிலில் 92 அடி உயர பிரமாண்ட முருகன் சிலைக்கு கும்பாபிஷேகம் என்ற செய்தியும். அமெரிக்கா சீனா இடையே இன்று வர்த்தக ஒப்பந்த பேச்சு அறிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. அதே போல இலங்கைக்கு 50 கிலோ கஞ்சா கடத்த முயற்சி, தமிழகத்தில் 6 பேர் அதிரடி கைது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இலங்கையில் எலிபென்ட் கவுஸ் குளிர்பானங்களின் விற்பனை இந்தியாவில் தொடங்குகிறது என்ற ஒரு வர்த்தக செய்தியும். அதே போல தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக 5940 ஏக்கர் காணி விவகாரத்தில் தமிழர் தரப்பு ஏமாற்றப்பட்டுள்ளதாக என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும். அர்ச்சுனாவின் கருத்து வடக்கு தெற்கு இடையிலான பிரச்சனைகளை வலுப்படுத்தும் சரத் வீரசேகர. விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்ச்சியாக கூறுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்திக்குரியவை என சரத் வீரசேகர தெரிவித்தார் என்ற ஒரு செய்தியும்.
தரம் குறைவான விதை நெல் விவசாயிகளுக்கு விநியோகம் உடன் அகற்றுவதற்கு நடவடிக்கை என்ற ஒரு செய்தி. தேயிலை மிருகக்காட்சி சாலையில் 2வது முறையாகவும் கிளி திருட்டு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. உற்பத்திகளை அதிகரிப்பதனூடாக நாடு பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையும் இளங்குமரன் எம்பி தெரிவிப்பும். பொதிகள் போக்குவரத்து சேவைகள் நேற்று ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் தினக்கனுடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளாக வடக்கு மாகாண எல்லை போட்டி முல்லை மாவட்டத்தை வீழ்த்தி யாழ்ப்பாண மாவட்டம் சாம்பியன். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி ஒரேசியா மார்சல் ஜோடி சாம்பியன் ஆனது என்ற ஒரு செய்தியும். ஐசிசி மே மாதத்துக்கான சிறந்த வீரருக்கான விருதும் UAE வீரர் முகமதுக்கு என்ற ஒரு செய்தியும். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் சபலென்காவை வீழ்த்தி ஜோகா காப் சாம்பியன். பாகிஸ்தானில் 3 வடிவிலான கிரிக்கெட் அணிக்கும் கேப்டனாகும் சல்மான் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரலுடைய முக்கிய செய்திகளாகும். இன்றைய தினம் புலந்திருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேர்களையும் சிறியோர் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.